ஹே கைஸ், வெல்கம் டு த ஷின்பேட் பாட்காஸ்ட். நான் பாலா அண்ட் ஆஸ் யூஷுவல் விக்னேஷ் இருக்காரு. கிரிக்கெட் வேர்ல்ட் கப், மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து 1 வீக் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகி. 9 மேட்சஸ் முடிஞ்சிடுச்சு ஆல்ரெடி. நாங்க இப்பதான் வந்து ப்ரிவியூ எபிசோட் பண்ண மாதிரி இருக்கு. பட் டைம் ஃபிளைஸ் வெரி குவிக்லில. எப்படி Yeah, ரோஹித் very சர்மா quickly பேட்ல இருந்து also, yeah. பட்ட உடனே சிக்ஸுக்கு போதோ அது மாதிரி. Yeah, interesting also. Like கொஞ்சம் அந்த ஐப் இல்ல, but we got into the groove னு சொல்லலாம். All the Yeah. matches, interesting stuff. So many runs on the board, 400, 300 எல்லாம் அடிச்சிட்டு அண்ணா பேர் and chasing அடிக்கிறாங்க. down. கண்ணாபின்னா அடிக்கிறாங்க. ஐ மீன் கமிங் என்ன சொல்றது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேமே வந்து கொஞ்சம் பயமா தான் ஸ்டார்ட் ஆச்சு, பட் இட் வென்ட் ஆன். Can say a bit of a master class from the king himself. And yeah, Yeah. so more on that, we'll just dive into the episode, Bala. அதுக்கு நம்ம ஒரு 5 டாக்கிங் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நான் அட்ரஸ் பண்ண நினைச்சேன். இன்னைக்கு ஆக்சுவலா கமெண்ட்ரியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா, ஏன் வந்து நம்ம இவ்வளோ பேட்டிங் ட்ராக்ஸ் எஸ்பெஷலி டெல்லியிலலாம் வந்து நம்ம ரொம்ப ஸ்லோயிஷான ஸ்லக்கிஷான பிக்சர்ஸ் தான் யூஸ்வலா பார்ப்போம். ஏன் இந்த வாட்டி எல்லாமே இப்படி பேட்டிங் பேரடைஸா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசன் சொன்னாங்க. என்னன்னா, இப்பதான் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் யூஸ்வலா நம்ம இந்தியன் டொமஸ்டிக் சீசன் இப்பதான் ஸ்டார்ட் ஆகும். ரஞ்சி வந்து இந்த டைம்ல தான் எப்பவுமே செப்டம்பர் 2 அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகிறப்போ பிச் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷா வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால அந்த பிச் யூஸே பண்ணிருக்க மாட்டாங்க. இதே நம்ம 2011 வேர்ல்ட் கப் ஆடுறப்போ அந்த பிச்சர்ஸ் எல்லாம் யூஸ் ஆகி ஓரளவுக்கு பழசாகிறதுனால நம்மளுக்கு நிறைய பெரிய ஸ்கோர் மேட்சஸே இருந்திருக்காது. பட் இந்த வாட்டி ரொம்ப எல்லாமே புதுசா இருக்கிறதுனால ஹார்டா இருக்கு. அண்ட் இன்னும் கோல்டான வின்டர் சீசனும் வரல. ஸோ பிச் எல்லாம் நல்லா அப்படியே நல்லா இருக்கு. அதனால எல்லாம் ஜாலியா அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இஷ்டத்துக்கு போட்டு பூந்து விளையாடுறாங்க. அண்ட் ஆன் தட் நோட் டிஃபரன்ஸே தெரியுது compared to Chennai pitches and the other pitches. So yeah, correct. அண்ட் அதுலயே வந்து இப்போ கிழிச்சிட்டு இருக்காங்கிறதுலயே ஃபர்ஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் எபிசோட், ஓப்பனர்ஸ் மேக்கிங் மெரி. அதாவது அண்டா மீனிங் அடிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மா 80 odd balls-ல 131 runs அடிச்சாரு. டாவிட் மலான் வந்து இப்பதான் வந்து ஆப்கானிஸ்தான் கூட பொழந்து கட்டினாரு. ஈவன் பேர்ஸ்டோ had a good game. கான்வே ஒரு பெரிய 150 அடிச்சாரு இங்கிலாந்து கூட. ஸ்டார்டிங் மேட்சே வந்து பொழந்து கட்டாரு. அவரும் அந்த யங் வெண்ட் அவுட் இன் ஃபர்ஸ்ட் பால். ஸோ ஆல்மோஸ்ட் கான்வே அண்ட் ரவீந்திராவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே செட் த டோன். லைக் ஹோல்ட் ஆன், என்னது எப்படி ஓப்பனர்ஸ் ஆர் பிளேயிங் பிக் இன்னிங்ஸ் தான். யூ ஆர் ரைட், ஆக்சுவலி இட்ஸ் வெரி. ஈவன் நேத்திக்கு அப்துல்லா ஷஃபீக் ஃப்ரம் பாகிஸ்தான் ஸ்கோர்ட் a huge 100 in their chase against ஸ்ரீலங்கா. அண்ட் டிகாக் ஒரு 100 அடிச்சாரு. ஸோ யா, everybody is getting settled in very easily. I don't know how. Maybe they're more experienced because of the IPL கூட இருக்கலாம், or they're getting acclimatized very easily. So yeah, you're right, actually. Openers எல்லாம் இன்னைக்கு ரோஹித் சர்மா எல்லாம் சான்ஸே இல்லை. once he gets on song, no better than ரோஹித் சர்மா, right? அதுவும் பிக் ஸ்கோர் செட் ஆயிட்டாருன்னா சான்ஸே இல்லை. I really enjoyed more than Conway's innings. I enjoyed Rohit Sharma's innings today, actually. டெஃபினெட்லி. அண்ட் இட் வாஸ் அ லாங் டைம் கம்மிங்ல ரோஹித் சர்மாவோட ஒரு பெரிய நாக். இப்பெல்லாம் வந்து ரீசென்ட் ட்ரெண்டே அவருக்கு ஒரு 50 அடிச்சுட்டு கான்சென்ட்ரேஷன் லேப்ஸ் ஆயிடும், உடனே அவுட் ஆயிடுவாரு. எனக்கு இன்னைக்கே ராஷித் கான் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சப்பே ஐயோ திரும்பி அவுட் ஆயிடுவாரு அப்படின்னு. பட் thankfully he stayed on. at least 130 ரன் அடிக்கிற வரைக்கும் he didn't have any focus issue or concentration issue. அதனால it was good. ஏன்னா ரோஹித் வந்து சம்டைம்ஸ் அது ஒரு மத்தவங்களுக்குலாம் இப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோமா தெரியாது. பட் ரோஹித் மட்டும் ஒரு 100 தாண்டிட்டாலே ஓகே மச்சான் 200 ரன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம பிக்ஸ் ஆயிக்கிறோம். ஏன்னே தெரிய மாட்டேங்குது. பட் யா, ஹோப்ஃபுல்லி I think we missed that Rohit Sharma who converts it very regular. ஒரு 100 அடிச்சாலும் கண்டிப்பா ஒரு பெரிய 100 தான் போகும். I think that was kind of missing. But I understand what you feel. Same thing also, even David Malan also, I didn't expect, especially the game against Bangladesh in the Dharamshala. I didn't expect him to get இவ்வளோ பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கவே இல்லை from him. I know, like, I had my reservations against him because I didn't feel it was just start padding இருந்துச்சு. But he's been very well in the tournament. Notice பண்ணி. எக்ஸலண்ட் பிளேயர் ஸ்பின். அண்ட் அவரோட பேக் ஃபுட் கேம் பயங்கரமா இருக்கு ஸ்பின்னுக்கு எகெயின்ஸ்டா. seen him play spin very well, பட் பவுன்சியான ட்ராக்ஸ்ல வந்து அவ்வளவு நல்ல பேக் ஃபுட் கேம் அசால்ட்டா ஆடுறதுலாம் வந்து செம டேலண்ட் தான்.
Yeah, And I mean, got good crowd also for the last couple of games, non-Indian games. அதே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா yeah, இருந்துச்சு. especially And to see people cheering on for Pakistan, it filled my heart with a lot of happiness. எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறது, ஐ மீன் இவங்க மட் ஸ்லிங்கிங் அது இதுன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்போ பீப்புள் வந்து அதெல்லாம் போங்கடா, நாங்க வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்க வந்து அவங்களுக்கு சேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இட் வாஸ் ரியலி yeah, நைஸ். end of the day is a game. End of the day is a யா, sport. It's a game. It's a game played on a field. So அஷா they're just போக்லேஷ் enjoying. சார் அது நல்ல நீங்களா? yeah. Even Bangladesh England கூட on a weekday, Dharamshala was actually kind of I think ஒரு 70% fill ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Even though it's யா, small, யா. but still ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கிரவுண்டா தான் இருக்கு. Yeah, good to see people cheering on for the other teams as well. Yeah, yeah. So on that note, வேற next என்ன பாலா உன்னோட நோட் பேட்ல எழுதி நெக்ஸ்ட் வச்சிருக்கேன். மிடில் ஓவர்ஸ் மேட்னஸ். இந்த வாட்டி வந்து அன்பிரசிடென்டட் லெவல்ஸ் ஆஃப் ஹிட்டிங். ஓப்பனிங்ல வந்து பவர் பிளேல அடிக்கிறாங்க அப்படின்னா கூட ஓகே, பட் யூஸ்வலா பவர் பிளேல கன்சாலிடேட் தான் பண்றாங்க. இன்னைக்கு ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச அவுட் பிளேயர்னு நினைக்கிறேன் பவர் பிளேஸ்ல. பட் இந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து, அதாவது எஸ்பெஷலி ஓவர்ஸ் ஒரு 15க்கு அப்புறமா 35 வரைக்கும் அந்த ஒரு 20 ஓவர்ஸ்க்குள்ள கண்ணாபின்னான்னு கொளுத்துறாங்க. ஐயோ, நேத்திக்கு ஸ்ரீலங்கா மேட்ச்ல வே குஷால் மெண்டஸ் வாஸ் பிளேயிங், ஃபுல்லாலாம் அவர் ஆடி இருந்தாருன்னா 200 ரன் 250 ரன் அடிச்சிருப்பாரு போட்டு. அந்த போல பொழந்துட்டு இருந்தாரு. அண்ட் ஈவன் ராச்சின் ரவீந்திரா ஃபார் தட் மேட்டர் வந்த 2 மேட்ச்லயுமே மிடில் ஓவர்ஸ் நல்லா கேபிட்டலைஸ் பண்ணாரு. நேத்திக்கு பாகிஸ்தானும் அவங்க ஒரு 30 வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாங்க, பட் 30 to ஒரு 40 ஃபேஸ்ல அவங்க தே எக்ஸ்ப்ளோர்டட் வெரி வெல். ஈவன் சவுத் ஆப்பிரிக்கா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஸ்ரீலங்கா கூட ஒரு 25 வரைக்கும் மெதுவா ஆடிட்டு அதுக்கப்புறம் அந்த 25ல இருந்து ஃபுல்லாவே 5th கியர்லயே போனாங்க. ஸோ மிடில் ஓவர்ஸ் யூஸ்வலா நம்ம பாக்குறது என்னன்னா 30 வரைக்கும் ஸ்லோ ஆடுவாங்க, 35 வரைக்கும் ஸ்லோ ஆடிட்டு லாஸ்ட் ஒரு 15 ஓவர்ஸ்ல பயங்கரமா ஆடுவாங்க. பட் அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதோ இப்போ? I think so. Even I don't know how, basically ties down to how the pitch is settling in on irukla. I don't know if the bowlers are getting the grip or the 2011 World Cup Zach was if you remember Zair Khan was exploiting all these conditions with this in the middle overs la dhaan ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்னு கொண்டு வந்தாரு. ரிவர்ஸ் ஸ்விங் பண்ற ஒரு இது கொண்டு வந்தாரு, if you remember that. So அந்த மாதிரி தெரியல, bowlers need to adapt or bring something to their armor ஆனு தெரியல. But yeah, batsmen are making merry now. In South Africa game, I thought 400 அடிக்கிறாங்க. Then against Sri Lanka came back with another 700 runs on that day. Was unbelievable. So I think the more as many of the experts predicted that this World Cup is going to be high scoring because Indian pitchers அதெல்லாம் பேசுறாங்க. But I don't know, more games in Bangalore and இது எப்படி இதாகும்னு தெரியல. Obviously, I think most sixes are going to come very easily this tournament. But I think batsmen are only going to benefit until bowlers find something. Maybe next week என்ன எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். When once the matches in என்ன சொல்றது Pune, Bombay all come in, right? We can get a better Bombay is going to be a batter's paradise திரும்ப. But Pune will be very interesting. Pune கொஞ்சம் relatively higher altitudeல கொஞ்சம் பவுன்சியான பிட்ச் வேற யூஸ்வலா இருக்கும். So hopefully something. And லக்னோல இருக்கிற ஏகானா ஸ்டேடியம் வேற ரீலே பண்ணிருக்காங்க. நாளைக்கு ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா are going to play the first game there. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. யூஸ்வலா IPL 120 அடிச்சாலே ஜாலியா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கிரவுண்ட்ல. So I don't know how it's going to play. That ground also. Yeah, Lucknow மறந்தே போயிட்டாங்க. So many grounds. I think India is playing all the games at different venues. India the only team that is playing and தெரியல. But yeah, it's going to be very difficult. ரொம்ப கஷ்டம் இல்ல பிளேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்றது, அதே ஒரு தலைவலி. ரொம்ப ஐ கெஸ் இன்னும் ஏதோ ஒன் மோர் டீம் இஸ் கோயிங் டு பிளே இன் டிஃபரெண்ட் கிரவுண்ட்ஸ். ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இங்கிலாந்துக்கும் ஏதோ ஒரு டீமுக்கும் இந்தியாவுக்கும் மட்டும்தான் ரிப்பீட்டே ஆகல ஸ்டேடியம்ஸ். பட் அட்லீஸ்ட் அவங்களுக்காவது டிராவல் பேட்டர்ன் பக்கமா இருக்கு. இந்தியா வந்து சென்னையில ஆடுறாங்க, அடுத்து டெல்லியில ஆடுறாங்க, அடுத்தது வந்து அகமதாபாத். ஸோ பேசிக்லி கோயிங் நார்த் சவுத்னு அப் டவுன் போயிட்டே இருக்காங்க. இட்ஸ் கிரேசி. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் மிடில் ஓவர்ஸ், இன்னைக்கு கூட ஆப்கானிஸ்தான்ல வந்து அவங்க ஸ்கிப்பர் ஹஸ்மத்துல்லா ஷாஹிதியும் வந்து ஒமர் ஜாயும் வந்து சூப்பரா ஆடினாங்க அந்த மிடில் ஓவர்ஸ்ல. அகைன் ஈவன் தோ இந்தியால வந்து விக்கெட் டேக்கிங் bowlers இருக்காங்க மிடில் ஓவர்ஸ்ல. வி ஹாவ் குல்தீப் யாதவ், பும்ரா கேன் கம் இன் அட் எனி டைம் அண்ட் டேக் அ விக்கெட். அண்ட்
ஹார்திக் பாண்டியா, ஷார்துல் தாக்கூர் வந்து ஹீஸ் பேசிக்கலி மிடில் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். அப்படி இருந்துமே அப்படி அடிக்கிறாங்கிறது தான் வந்து இட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் பினாமினன் விச் வி ஹவ் நெவர் சீன். இல்ல அதான் சொல்றேன். ஐ திங்க் இது பூனே லக்னோ கேம்ஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட். ஐ திங்க் அதர் திங்ஸ் வி ஆர் ஷுர், ஆர் சென்னை ஃபார் தட் மேட்டர். சென்னையில அடுத்த கேம்ஸ் பெரிய கேம்ஸ் என்ன, ஐ திங்க் பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா இஸ் ஹேப்பனிங். ஐ திங்க் ஸோ. இது சென்னை ஆர் பெங்களூர் சரியா தெரியல. அந்த பெரிய கேம்ஸ் வரும்போது ஐ திங்க் கெட் அ ஃபேர் ஐடியா வாட்ஸ். யூர் ஆக்சுவலி ரைட். இல்ல சென்னையில வந்து இந்தியா ஆஸ்திரேலியா ஆடினப்போ ஆஸ்திரேலியா மிடில் ஓவர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண நம்மளோட ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா. ஸோ தட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட். அதனால இந்த மிடில் ஓவர்ஸ் மேட்னஸ் வந்து டோர்னமெண்ட் ஃபுல்லா கண்டினியூ ஆகுமா, இல்ல வேற வேற ஊருக்கு போறப்ப வேற வேற மாதிரி மேட்னஸோட ரேஷியோ வந்து குறையுமா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் அதுல இருந்து அடுத்தது இப்போ ஓப்பனிங் ஓவர்ஸ் பேசிட்டோம், மிடில் ஓவர்ஸ் பேசிட்டோம். நவ் த ஃபைனல் ஓவர்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் டு ஃபினிஷ். நிறைய டீம்ஸ் வந்து நம்ம வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல நிறைய அடிக்க ஒருவேளை எண்ட் ஓவர்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்களான்னு தெரியல. பிகாஸ் ஸ்ரீலங்கா ஜஸ்ட் ஸ்கோர்ட் வாட் 120 ரன்ஸ் கூட அடிக்கல அவங்க லாஸ்ட் 20 ஓவர்ஸ்ல. 115 ரன்ஸ் தான் அடிச்சாங்க பாகிஸ்தான் கூட. அண்ட் நியூசிலாந்து வந்து நெதர்லாண்ட்ஸ் கூட லாஸ்ட் ஒரு 5 ஓவர்ஸ்ல அடிச்சாங்க. பட் அது வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. ஈவன் பாகிஸ்தான் அகேன்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் டு ஸ்கோர் லாட் ஆஃப் ரன்ஸ் இந்த பேக் எண்ட். ஸோ எல்லாருமே வந்து சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா மட்டும்தான் அகைன் அனதர் ஒரு எக்ஸெப்ஷன் அந்த மேட்ச். விக்கெட் இதாகதான் தெரியல. பிகாஸ் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா பீப்புள் ஆர் கெட்டிங் ஸ்டார்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா கேம். So Sri Lanka did manage to come back, or even yesterday could have replied. So I don't know, maybe people are losing the plot, or the importance of down order batsman also coming here on it. So that could be also a reason. Yeah, especially because England வந்து எல்லா ஃபேஸ்லயும் அட்டாக் பண்ற டீம். அவங்க கன்சிஸ்டன்டா இந்த ரெண்டு மேட்ச்லயுமே லாஸ்ட் ஃபேஸ்ல பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. நியூசிலாந்து கூடயும் ரொம்ப அந்த ஃபேஸ்ல தான் அவங்களுக்கு படப்படன் 35th ஓவருக்கு அப்புறம் படப்படன் விக்கெட் விழ ஆரம்பிச்சது. அண்ட் பங்களாதேஷ் கூடயும் அட் ஒன் பாயிண்ட் we were discussing scores of above 450. அவங்க கடைசியில 365 தான் அடிச்சாங்க. ஸோ இந்த ஒரு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஐ தாட் ஓகே கொஞ்சம் 300 கூட சான்ஸ் டுடே. But okay, I think Bumrah played really well actually. Chance and Shardul with that important wicket. I don't know what Chika has to say about Shardul's performance today. I'm very interested. என்ன சொல்ல போறீங்க சீக்கா, சொல்லுங்க. இப்போவாது வந்து உங்களுக்கு வயசு கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்க கத்துக்கோங்க. பிகாஸ் சில பேர் ஆக்சுவலா there was a very interesting discourse on X, Elon Musk's X. அதுல வந்து ஒரு என்னன்னா சீக்கா வந்து சொல்றதா எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிறீங்க, அவர் சும்மா ஒரு கண்டென்ட் கொடுக்குற ஆளு, அவர் பேசுறதுல சீரியஸா எடுத்துக்கூடாது, இன்னொருத்தங்க அவரை வந்து நாங்க கலாட்டா பண்றவர்னு கூப்பிடுவோம் அப்படி இப்படிங்கிறாங்க. பட் பிளேயர்ஸ வந்து கன்சிஸ்டன்டா டிமீன் பண்ணி டிஸ்ரெஸ்பெக்டோட வந்து பேசுறது யாரா இருந்தாலும் வந்து அது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் தானே. So I don't know if he's now coming on air also for the Tamil commentary. அது நான் பார்க்கல. So if it happens, I don't know how that he is coming. Okay. Yeah, friend திட்டிட்டு இருந்தான் இன்னைக்கு. So he is coming on air. I don't know how that தெரியல. I mean it's okay to be a critic, but on a middle of a tournament, I know players கண்டிப்பா distractions ஏத்துக்கோட்டேன். They will be professional. But okay, I think we can give him என்ன சொல்றது. I hope they can give him a befitting reply at the end of the tournament. Yeah, that's what matters. But yeah, you're right. He's being totally unprofessional. He's being totally என்ன சொல்றது. He's like the Jarvo of commentary அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yeah, exactly. Jarvo, I mean, லூசுத்தனமா இருக்கு. He should stop it இல்லையா ஜார்வோ. Like how we are asking Chika to stop, Jarvo should also stop. I mean இனிமேல பண்ண விட மாட்டாங்க. Fortunately enough ஒரு தடவையோட நிறுத்திடுவாரு. So it's okay. It's like how Jarvo is being letting out freely. இவர் வாய மட்டும் அப்படியே ஃப்ரீயா போயிட்டே இருக்காரு. ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் நான் பார்த்தேன் actually, to be very honest. But yeah, having said that, let's move from this என்ன சொல்றது. இவங்க 10 நம்ம இந்த டெத் ஓவர்ஸ்க்குள்ள திரும்ப வருவோம்.
பிகாஸ் ம். சேசிங்கும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு. பிகாஸ் நியூசிலாந்து வந்து டெத் ஓவர்ஸ்க்கே போல, அவங்க மிடில் ஓவர்ஸ்லேயே மேட்சை முடிச்சு மொத்தமா இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க இங்கிலாண்டோட. The அண்ட் first match was very shocking. அது எப்படி நடந்துச்சு? Nobody was expecting இல்ல. ஐயோ, அவுட் ஆஃப் த ப்ளூ, லைக் ஐ எக்ஸ்பெக்டட் அ ஃபேர் ஃபைட் பிகாஸ் இங்கிலாந்து வேர் லேக்கிங் a couple of போன வேர்ல்ட் கப்ல அவங்களுக்கு ஜாஃப்ரா ஆர்ச்சர்னு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருந்தாரு, இந்த வேர்ல்ட் கப்ல இல்ல. அண்ட் லியம் பிளங்கெட் வந்து பிளேட் அ மேஜர் ரோல் இந்த லாஸ்ட் வேர்ல்ட் கப். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு நினைச்சேன். பென் ஸ்டோக்ஸ் இஸ் ஆல்சோ மிஸ்ஸிங். ஸோ பட் இப்படி ஒரு பம்மலிங் வந்து ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். அதுவும் ராச்சின் ரவீந்திரால வந்து அவர் பாட்டுக்கு ஜாலியா ஆடிட்டு இருக்காரு. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி ஷாக்கிங். அது இல்லாம எனக்கு தெரிஞ்சு மித்த எல்லாமே எல்லா ரிசல்ட்ஸும் வந்து சோஃபார் எக்ஸப்ட் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் விச் went along completely unexpected lines. Especially Australia நான் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண நினைக்கல. இது லைக் ஆர்மன் அவுட்ல நடந்த ஒரு வாரம் மேட்ச்ல that was like wait what's happening அந்த மாதிரி இருக்குல்ல. Unexpected start. That was a good game actually. நல்லா என்ஜாய் பண்ணது. இந்தியன் சப்போர்ட்டர் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுது. பட் ஆஸ் எ நியூட்ரல் தெரியல, இட் மைட் பி லைக் ஆல்மோஸ்ட் லைக் a test match that finished up in one day கூட இருக்கலாம். It was good actually. It was a good pattern. And very interesting, we speak about milestones and all that, and KL Rahul was visibly and he was verbally sonnar, he was visibly disappointed at not getting to his 100. I mean, it was, I was disappointed if Kohli didn't get it. I would have enjoyed but Kohli. I also like the fact, and if you, I don't know, is it some psychological shit or thing, I like that Kohli finished it 85 of 116. It seemed nice for that pitch actually. That's justice for the If it would have been 85 of 90, I would have been no. But 85 of 116 on that Chennai pitch, it's like an icing on the cake. நல்ல வேளை மிச்சல் மார்ஷ் கேட்ச் விட்டாரு. அவரு கேட்ச பிடிச்சிருந்தாருன்னா அவ்வளவுதான். ஷார்ட் எனக்கு 2 இன்சிடென்ட்ஸ் ஞாபகம். ஒன்னு 2003 சச்சினோட ஹுக் ஆஃப் கிளென் மெக்ராத், and again same 2015 கோலியோட இது. அதே மாதிரிதான் இருந்துச்சு. ஐ தாட் ஓகே that's it அப்படி அதே மாதிரிதான் இருந்துச்சு. பட் வாஸ் லைக் ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் மிச்சல் மார்ஷ் தான் ஹேஸ் டு பி பிளேயிங். ஐ மீன் தெரியல, டோட்டலி மிஸ்ட் ஜஸ்ட் தட். should have let Carey take that catch. ஏன்னா அவர் விக்கெட் கீப்பர் வேற, ஈஸியா கேட்ச் பிடிச்சிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, அது வந்து நல்லதுதான். பட் கோலி வந்து அந்த 80s கிட்ட வரப்பவே நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், லைக் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரா நம்மால, சரியில்லை, ஒன்னா வந்து ஒரு பவுண்டரி வரும், இல்லைன்னா கண்டிப்பா வந்து ஹில் கெட் அவுட். ஏன்னா அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஜோன்ல போயிருக்காரு. ஏன்னா KL Rahul was refusing to run twos and all. He was very tired. KL Rahul cramps இருந்தது. So this guy was like really frustrated and நினைச்ச மாதிரி he got out. And இதே மாதிரியே ஒரு 2-3 years முன்னாடி நினைக்கிறேன் 89ல அவுட் ஆவார் ஆஸ்திரேலியால. இதே ஹேசல்வுட் இதே மாதிரி ஒரு ஷார்ட் பால் அண்ட் இதே ஷார்ட் மிட் விக்கெட் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆவார். அப்படியே டிட்டோ ரிப்பீட் ஆஃப் தட். குட் ஃபீல்ட் பிளேஸ் பண்ணாச்சு. நல்ல ஹோம்வொர்க் கரெக்டா ஃபீல்ட் பிளேஸ் இருந்துச்சு. பட் குட் ஷாட் ஆல்சோ. பட் ended up very badly. But disaster start for India. So அது ஒன்று இருக்கு. But let's go back to our agenda. What is the next point from your notepad? In the finishers முடிச்சதுக்கு அப்புறம் basically which team has impressed us the most so far and which team will require the most improvements in the coming days அப்படிங்கிறது தான் லாஸ்ட் ரெண்டு to wrap this episode up. So என்ன விக்னேஷ் உன்னோட ரெண்டு? Yeah, I mean, India were favorites almost. நம்ம பேசும்போதே சொன்னோம் டாப் 4ல almost we felt like India's gonna go through. So எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட் was very good. I was mighty impressed with India's fielding in both the games. First game சான்ஸே இல்லை. இஷான் கிஷானா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், ஃபீல்டிங் வாஸ் வேற லெவல். Even this game also I think the fielding was good. Very good. So I think fielding, fielding, bowling, of course today இன்னைக்கு bowling ஒரு மாதிரியா போயிடுச்சு. சிராஜ் went that expensive. But nevertheless I felt bowling is still in our control. All-rounder options பயங்கரமா வருது. Happy to see Hardik Pandya bowling really well. Batting Rohit Sharma சொன்ன மாதிரியே we are just waiting for 10 for 3 situation கண்டிப்பா நடந்துச்சு and we won it. And today Rohit Sharma just proved. So அது பார்க்கும்போது India is mighty impressive. But even Pakistan for that matter are really good. I never thought they're going to chase yesterday after losing those 2 wickets. I thought exactly that was like too surprising.
பட் யா கொஞ்சம் என்ன வரி என்ன தெரியல, பாகிஸ்தான் பவுலிங் கொஞ்சம் வரி மாதிரி தோணுது ஃபார் தெம். ஸோ அது ஒன்று இருக்கு. நியூசிலாந்து அப்கோர்ஸ் உனக்கு பிடிச்ச ஃபேவரட் டீம் நியூசிலாந்து. இவங்க 3 பேர் தான் இருக்காங்க டாப் 3 நினைக்கிறேன். இவங்க 3 பேர் தான் 4 பாயிண்ட்ஸ். just played one game. I'm happy for South Africa. So, but yeah, I think India and New Zealand seem like they are going on a good roll மாதிரி. எனக்கு அஃப்கோர்ஸ் இந்தியா மேல ஒரு பயஸ் இருக்கு. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம ஓப்பனர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த மேட்ச்ல ஓப்பனர்ஸ் டிட் ரியலி வெல். அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சிராஜ் போல்ட் ரியலி வெல். இந்த மேட்ச்ல சிராஜ் டிடன்ட் போல் ரியலி வெல். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ கெஸ் மத்த எல்லா கோலி played well in both the games and fielding was really good in both the games. Spinners were really good in both the games. So இது எல்லாமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்த விஷயங்கள். அண்ட் ஸோ யா இந்தியா ஆப்வியஸ்லி we have to put our feet down and do well. ஏன்னா 2 மேட்ச் தான் இருக்கு. நியூசிலாந்து did look impressive, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா அவங்கள ஆடுறப்பதான் நியூசிலாந்து இன்னும் நல்லா கேஜ் பண்ண முடியுமோன்னு எனக்கு தோணுது. பட் யா நீ சொன்னது மாதிரி பாகிஸ்தான் வந்து சேஸ் பண்ணுவாங்கன்னு நம்பவே இல்லை. பிகாஸ் அவங்க வாழ்க்கையிலேயே 340+ டார்கெட்டை ஒரே ஒரு தடவை தான் சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்பதான் ஆஸ்திரேலியா கூட கொஞ்சம் போன வருஷமா இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே தான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதே இல்லை. அண்ட் வேர்ல்ட் கப்ஸ்ல 265 மேல அவங்க சேஸே பண்ணதில்லை. ஸோ தட் வாஸ் ரியலி சர்ப்ரைசிங் ஃபார் மீ, எஸ்பெஷலி த வே முகமது ரிஸ்வான் பிளேட் ஆங்கர் ரோல்லே இருந்துட்டு அப்படியே லாஸ்ட்ல வந்து he just went on and finished the game. So அண்ட் நிறைய தியேட்ரிக்ஸ் எல்லாம் வேற பண்ணாரு. அது ஜாலியா இருந்துச்சு. நம்ம டீம் கூட ஆப்போசிட்ல இருந்தா செம கடுப்பா இருந்திருக்கும். பட் இட் வாஸ் ஃபன். ஒரு பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். New Zealand is actually having a relative easier start to the tournament. They face Bangladesh next and Afghanistan next. So it's easy. I mean, it's going to be not underplaying of Bangladesh and Afghanistan, but it's like easy 8 points from 4 games for them. So New Zealand has a good start. They will have a good start if they finish the next 2 games actually. அதுக்கப்புறம் தான் இந்தியா, ஆஸ்திரேலியா எல்லாம் பெரிய கேம் is coming at last actually. Yeah, and they also like play. அவங்க வந்து தரம்சாலால 2 மேட்ச் ஆட போறாங்க, சென்னையில 2 மேட்ச் ஆட போறாங்க, பெங்களூர்ல 2 மேட்ச் ஆட போறாங்க. ஸோ ஐ கெஸ் they are really lucky that way as well. Like ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அவங்க அகமதாபாத்ல ஆடினாங்க, அதுக்கடுத்து ஹைதராபாத்ல ஆடினாங்க. ரெண்டுமே சிமிலர் கைண்ட் ஆஃப் விக்கெட்ஸ் தான் அவங்களுக்கு. ஸோ in a way they are lucky because to get to play 2 games in Bangalore, ரெண்டுமே கொஞ்சம் டஃப்பான கேம்ஸ் தான், பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா. பட் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா வேற ஏதாவது பிட்ச்ல ஆடுறதுக்கு அவங்க பெங்களூரோட அந்த ஒரு பெல்டர் ஆஃப் பேட்டிங் ட்ராக்ல ஆடுறதுங்கிறது பெட்டர் அவங்களுக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் நீ எந்த டீம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நீ நினைக்கிற டீம் ஆர் டீம்ஸ் எது? Of course, the bottom 3 teams. Sri Lanka, I'm just a little disappointed. I thought they will defend something yesterday. On the bowling part, I was like, wow, this is going to happen. Sri Lanka has to improve a lot. Netherlands and Afghanistan, I don't know. I don't think so. They're going to see their 2 matches. I think Afghanistan lost to Bangladesh badly. Yeah. That was a terrible loss, yeah. So, அதில் பார்க்கும்போது I think these 3 teams, but yeah, especially Sri Lanka, if they still keep bowling like this, I don't see them coming back to this pretty easily. அதுதான் கொஞ்சம் disappointing. Yeah, I think these 3 teams தான் கொஞ்சம் struggle பண்ணுன்னு எனக்கு தோணுது. Yeah, I'm actually quite impressed with the Netherlands because அவங்க வந்து இந்த ஒரு 11 இந்த யூனிட்டா அவங்க ஆடினதே கிடையாது பெருசா. ஈவன் வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸ்க்கு கூட வந்து சில பேர் வந்து கவுண்டி கிரிக்கெட் இருக்கிறதுனால people like Ackerman, Van der Merwe, they were not in that 15. அவங்க குவாலிஃபயர்ஸ் ஆடினப்போ வெஸ்ட் இண்டீஸ் கூட, ஸ்ரீலங்கா, ஸ்காட்லாந்து கூட ஆடினப்போ. ஸோ இன்னும் அவங்க யூனிட்டாவே ஜெல் ஆகலங்கிறது நல்லா தெரியுது. பிகாஸ் தே போல் ரியலி வெல் டில் தி 45th 46th ஓவர். லாஸ்ட் ஒரு 3-4 ஓவர்ஸ்ல விட்டுறாங்க. அதே மாதிரி பேட்டிங்ல வந்து அவங்களுக்கு இந்த ஒரு அக்ரெசர் இல்ல. எல்லாம் அக்யூமுலேட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் பாஸ்டலீடாவை எடுத்துட்டோம் அப்படின்னா அக்ரெசிவா ஆடுறதுக்கான ஒரு பிளேயர் இல்லை. So it's, I mean, நான் அவங்க என்ன லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணோட they are performing to that level. But disappointment பார்த்தா, even though Bangladesh won against Afghanistan, there was not really a convincing performance. அதாவது அவங்க ஒரு
ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து தே ஜஸ்ட் லாஸ்ட் தேர் ஹெட்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டா ஒரு கொலாப்ஸ் நடந்துச்சு நடுவுல, which was triggered by pretty decent bowling, but Bangladesh are lacking something, especially middle overs bowlingல அவங்களுக்கு ஷாகிப் அல் ஹசனை விட்டா விக்கெட் டேக்கரே கிடையாது. ஸோ I don't know how Shakib they're Al going Hasan to. not out very cheaply. ஏதோ ஒரு பவுல்ட் ஆனார்ல, யாரோடன்னு தெரியல. Yeah, செமையா Reece இருக்கும். Topley, Topley, England. Topley, Yeah, correct. Yeah. Oh, that was So, speech of the delivery. yeah, நம்ம ஓப்பனிங் ஸ்பெல்ஸ் ஓப்பனர்ஸ் பத்தி எல்லாம் சொல்றப்போ இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு வாட்டி ஓப்பனிங் ஸ்பெல்ஸும் நல்லா இருந்திருக்கு, எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா அகேன்ஸ்ட் இந்தியா 2 for 3 அண்ட் Reece Topley versus Bangladesh versus stunning spell, and Matt Hendry வந்து இங்கிலாந்து கூட ரொம்ப நல்லா bowling போட்டாரு. And even today also, I mean, Bumrah was like mighty good. அதுவும் நல்லா இருந்துச்சு. Yeah, I think bowlers ன்னு பார்க்கும்போது, yeah, I think நீ சொன்ன மாதிரி Hendry and Bumrah seems to be, I think அவங்க தான் டாப் நினைக்கிறேன். Or Santner is there. Santner somehow finds a way to sneak in. சைலண்டா வந்து விக்கெட் கடைசியில ஒரு 4-5 விக்கெட் எடுத்துட்டு அப்படியே மேல வந்துடுறாரு. So yeah. But yeah, it's going to be a very long tournament. இல்ல இப்பதான் இன்னும் 2 டீம்ஸ் வந்து நாளைக்கு தான் அவங்களோட செகண்ட் மேட்சே ஆட போறாங்க. இதுக்கப்புறம் each team has to play another 7 games, so it's going to be a very long tournament and probably இன்னும் 5 வாரத்துக்கு போகுது. So yeah, hopefully no rains நினைக்கிறேன், தெரியல, மேபி டவுன் சவுத். ஐ திங்க் பெங்களூர் இன்னைக்கு மழை அப்படின்னு கேள்விப்பட்டேன். பெங்களூர்ல ரிட்ரீட்டிங் மான்சூன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. பட் யா, அன்பார்ச்சுனேட்லி இனஃப் இவ்வளவு நாளா தப்பிச்சிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல ஐ கெஸ் இன்னொரு 1 or 2 வீக்ஸ்க்கு மேட்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 டேஸ்க்கு அப்புறமா தான் பெங்களூர்ல மேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தே மைட் எஸ்கேப் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அகமதாபாத்ல மழை இருக்கா இந்த வீக்கெண்டுக்கு? இல்லையா? நடந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஓப்பனிங் செரமனின்னு ஒண்ணுமே பண்ணல. இப்ப அகமதாபாத்ல வந்து நடிகைகளை கூட்டிட்டு வந்து நடனம் ஆட வைக்க போறாங்களாம். என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படின்னு தான் இருக்கு. அதையும் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குங்க நம்ம ஊர்ல. சோ ஒன்லி சேட் திங் இஸ் தட் இத வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராபகண்டாவா இவங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம இவங்கள்ட்ட வந்து அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. சோ அத வந்து ஆமா, எப்படியோ பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்சை மட்டும் விட்டுருங்க, எதுவும் பண்ணாம, அவ்வளவுதான். Yeah, a good game will be nice. I'm looking forward to it. So good contest between Kohli or Rohit versus whoever it is. This is going to be nice actually. So looking forward. And I guess we covered all the base, or where the irukka? இல்ல, அவ்வளவுதான். ஐ கெஸ் ஏதாவது விட்டுருந்தா நீங்க சொல்லுங்க, ரிப்ளை பண்ணுங்க. சோ தட் அது அடுத்ததுல வந்து அதையும் விடாம கவர் பண்றோம் நாங்க. Yeah, it's basically just 1 week wrap of what has happened. I think we have got into the group. Let us know if you have gotten into the group as well. Who's your favorite team or who's doing well for your current interview? So yeah, that's it. Thanks for listening to the Sunpat podcast. Keep supporting us. This is Vignesh and Bala signing off. Tata.